ராணுவம் தமது கடமைகளில் தலையிடுவதால் அவர்களை வெளியேற்றக் கோரி பாகிஸ்தான் காவல்துறை போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானின் அமைதியான பகுதிகளில் ராணுவம் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் தங்கள் கடமைகளில் தலையிடுவதாக குற்றம் சாட்டி பாகிஸ்தானில் இந்த வார தொடக்கத்தில் இருந்து பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளால் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று 4வது நாளாகவும் இராணுவத்தை திரும்ப பெற கோரி பாகிஸ்தான் காவல்துறை பிரிவுகளால் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. காவல்துறை பிரிவுகளுக்கு அருகில் உள்ள மாவட்டங்களான பன்னு, தேரா, இஸ்மாயில் கான் மற்றும் டேங்க் உள்ளிட்ட அதிகாரிகளிடமிருந்து ஆதரவு கிடைத்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் காவல்துறையின் போராட்டங்களுக்கு பழங்குடியினர், அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக குழுக்களும் ஆதரவு அளித்துள்ளன. இராணுவமும் ISIயும் அப்பகுதியில் அமைதியை சீர்குலைப்பதாகவும் பாதுகாப்பு நிலையை மோசமாக்குவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக தலிபான்களால் தாங்கள் சகாக்கள் கடத்தப்படுவதை தாங்கள் பார்த்ததாகவும் சில சமயங்களில் அவர்களது குடும்பங்களையும் குறிவைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி வடமேற்கு பாகிஸ்தானில் போலியோ தடுப்பூசி குழு மீது துப்பாக்கி ஏந்திய நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் போலியோ தடுப்பு மருந்து கொடுத்த ஒருவர் உட்பட அவருக்கு துணையாக இருந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் கொல்லப்பட்டனர் என்று பாகிஸ்தானிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் போலியோ குழுவுடன் வந்த ஒரு காவல்துறை அதிகாரியை தங்கள் போராளிகள் கொன்றதாகவும் ஒருவரை காயப்படுத்தியதாகவும் பாகிஸ்தான் தலிபான் அல்லது தெஹ்ரீக்-இ தாலிபான் பாகிஸ்தான் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர். அந்த அறிக்கையில் போலியோ பணியாளர் பற்றியோ தாக்குதலுக்கான காரணம் பற்றியோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் போலியோ பணியை புறக்கணிக்க அழைப்பு விடுத்துள்ளனர்.